மட்டும் காத்த கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். We'll get into the word of God. பிரசங்கியின் புஸ்தகம் The book of Ecclesiastes, 9ஆம் அதிகாரம் chapter 9. 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். We shall read verse 11. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். Yes. I returned and saw under the sun that the race is not to the swift, nor the battle to the strong, neither yet bread to the wise, nor yet riches to men of understanding, nor yet favor to men of skill, but time and chance happeneth them all. கடைசி சென்டென்ஸை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். We'll take the last sentence. அவர்கள் யாவருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். But time and chance happeneth to them all. அநேக காரியங்கள் வெற்றிகரமாய் வாய்க்கப்படுகிறதுக்கு அல்லது வாய்க்கிறதுக்கு சமயம் தேவ செயல் வேண்டும். For all things to become victorious, we need to have time and chance that happeneth. அதாவது சந்தர்ப்பம் நேரிட வேண்டும், அதே சமயத்திலே தேவ கிருபை அல்லது தெய்வ செயல் அதிலே இருக்க வேண்டும். It should be circumstantial and heeded by God's grace. அப்படி இருந்தால் அந்த காரியம் வெற்றிகரமாய் முடியும், அதிலே ஈடுபட்டவருடைய காரியமும் வெற்றிகரமாய் நடந்தேறும். Then the thing will be victorious to the person who is doing it and for all. ஒரு முறை நெப்போலியன் யுத்தத்தில் அடிபட்டு காயத்தோடு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். Once Napoleon was wounded in the battle and he went into a house. அங்கே ஒரு வயதான பாட்டி இருக்கிறார்கள். There was an old woman there. பாட்டி ஏதாவது துணி இருக்குமா, இந்த இதுக்கு கட்டு போட வேண்டுமே. He asked that old lady to give him some cloth to tie the wound. பார்த்தாங்க அந்த பாட்டி அம்மா. Then that old lady had a look. இவர் யாருன்னு அடையாளம் தெரியாது. She was not able to identify the person. ஐயோ மகனே இப்படி ஆயிடுச்சாப்பா வா என்று சொல்லி அவங்க சேலையை கிழித்து ஒரு கட்டு போடுறாங்க. She just tore a part of her dress and bandaged that wound. எங்கிருந்தப்பா வர்ற, எப்படி ஆச்சுது? From where are you coming and what happened to you? நான் யுத்தத்திலிருந்து வர்றேன். I am coming from the battlefield. ஐயோ அப்படியா, இந்த நெப்போலியன் இருக்கானே அவன் ஜெயித்தா தாப்பா நமக்கெல்லாம் விடுதலை. Unless Napoleon wins, he will be victorious. அது வரைக்கும் போராட்டம் தான். சரி வா. Till such time you have problems. அங்கிருந்து வந்து சாப்பிட்டியா? உனக்கு Did you have anything to eat? என் வீட்டில் வேற ஒன்றும் இல்லைப்பா. I don't have anything to give you. கஞ்சி வச்சிருக்கிறேன். I have some gruel. நீ குடிப்பியா? If you can drink it, I'll give. கொடுங்க பாட்டி. He asked for it. நெப்போலியன் தன்னை யாருன்னே காட்டிக்கொடல. But Napoleon did not reveal himself to that lady. அடுத்த நாளில் போயிட்டார். The next day he went away. யுத்தத்தில் ஜெயம், நெப்போலியனுடைய படை ஜெயம் எடுத்து விட்டது. The next day Napoleon was victorious in the battle. இப்போ கவனிங்க, இவர் ராஜாவாயிட்டார். He became the king. அவர் ஒரு காரியத்தை ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு சின்ன சீட்டை எழுதி he wrote in a small piece of paper, பாட்டி நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். I will not forget the deed that you have done. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா, if you need any help, இத நம்ம அரசாங்கத்துல செக்ரட்டரிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தேவையானது செய்வார். if you give it to the secretary, he will be able to help you out. இவனுடைய கையெழுத்தை போட்டு அந்த சீட்டை அந்த அம்மா பாட்டி கிட்ட கொடுத்து போயிட்டார். He just put a signature there and gave it to the old lady. இந்த அம்மா பாட்டி மறந்துட்டாங்க அதெல்லாம். She forgot the whole thing. கொஞ்ச நாள் ஆச்சு. After some time, எப்படியோ அந்த ஞாபகம் வந்து அந்த சீட்டை எடுத்துட்டு போனாங்க. After some time she remembered and took that sheet there. நெப்போலியன் அவரை பார்த்து அவர்களை வரவேற்று அவர்களை கொண்டு போய் அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு அவர்களை கனப்படுத்தினாராம். Napoleon invited that lady and made her sit next to the throne. பாட்டி இனிமேல் நீங்க எங்கும் போக வேண்டாம். You don't have to go anywhere. என்னோடவே எங்கே அரண்மனையிலேயே இருந்துக்குங்க. You can stay with me in the palace. கவனிங்க, எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா? Will anybody get that opportunity? அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். But time and chance happeneth to them all. அநேகருக்கு சந்தர்ப்பங்கள் வருகிறது. Many times they get opportunities. ஆனால் தேவ கிருபை அதிலே
சேராதபடிக்கு அல்லது தேவ கிருபையை பற்றி கொள்ள முடியாதபடிக்கு இந்த சந்தர்ப்பத்தை கிடைக்கிறவர்கள் சந்தர்ப்பவாதிகளாய் மாறிவிடுகிறார்கள். When they get the opportunity, because they lack God's grace, they lose the opportunity. அப்போ கவனிங்க, So pay நாம் அதை attention. சரியாய் பயன்படுத்த அறிந்திருப்போமானால் If we could be able to understand how to utilize that, நாம் பாக்கியவான்களாய் we மாறுவோம். will be truly blessed. நம்முடைய சிந்தை தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக இருக்குமானால் Our thought process should be in line with God. தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். We will get God's help and favor. அப்போ நிச்சயமாக வெற்றிகரமாக நாம் அந்த சூழ்நிலையிலே ஜெயத்தை எடுப்போம். We can very easily overcome the situation victoriously. அதை நாம் புரிந்து கொள்கிற விதத்தில் இருக்கிறது. It depends on how we understand the matter. அதை தொடர்புபடுத்தினதான ஒரு 3 சம்பவங்களை நாம் வேத புஸ்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். From the Bible, I would like to share with you 3 incidences regarding this. இந்த 3ம் புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் தான். All these 3 are from the New Testament. நமக்கு அறிமுகமானவைகள் தான். It is all well known to us. ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதை சொல்கிறேன். Just that you may understand, I share these things with you. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். For all the people, time and chance should happen to them. யாக்கோபு ஏசா 2 பேரும் ஒரே தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள். Jacob and Esau were the children from the same mother. ஒரே பிரசவத்தில் பிறந்தவர்கள். Both of them were born at the same time. கவனிங்கள், 1.5 நிமிஷம் ஏசா முன்னாலே பிறந்தா, 1.5 நிமிஷம் பின்னாலே யாக்கோபு. Esau was born just 1.5 minutes before Jacob. அந்த 1.5 நிமிஷம் முன்னாலே பிறந்ததனாலே Because he was born 1.5 minutes before, அவனுக்கு புத்திர சேஷ்ட புத்திர பாகம் என்கிறதான தகப்பனுடைய சொத்திலே 2 மடங்கு கிடைக்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. so he was entitled to a double portion of the father's property. ஆனால் அவனுடைய துர்ப்புத்தி அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து வளர்றதுக்கு பதிலாக அவன் காட்டிலே வனவாசியாக இருந்தான், வேட்டைக்காரனாக இருந்தான். Instead of staying with the family, he became a hunter and he stayed in the forest. ஆகையினாலே தகப்பன் புத்தியும் அவனுக்கு தெரியாது, He didn't- தாயினுடைய ஆலோசனைகளும் அவனுக்கு புரியாது. He did not get the counsel of his mother nor the father's intelligence. ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. There the Bible declares that Jacob was a mild man and he was dwelling in the tents. இப்போ 1.5 நிமிஷம் முன்னாலே பிறந்த அந்த ஏசாவுடைய புத்திர ஸ்வீகாரத்தை, சேஷ்ட புத்திர பாகத்தை Jacob was able to receive the birthright of Esau. ஏசா அலட்சியமாக நினைத்தான். Because Esau despised his birthright, he lost it. ஆனால் இந்த யாக்கோபு அதை சுதந்தரிக்கிறதுக்கு என்ன வழியோ அப்படி செய்து அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். Somehow he received Esau and took away his birthright. ஏனென்றால் அதற்கு அவன் கொடுத்த கனம், The honor that he gave for that. அடுத்தது தாயினுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டான். He went according to the mother's counsel. இங்கே நம்ம பிரகாரம் சொல்லணுமா, தாயினுடைய ஆலோசனைனா சபையினுடைய ஆலோசனை. Here it refers to the counsel given by the church. அப்போ சபையினுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்களுக்கு பிறப்புரிமை இழந்து போயிருந்தாலும் லகுவாக பெற்றுக்கொள்கிற சிலாக்கியம் கிடைக்கும். Even though they've lost their birthright, if they follow the counsel of the church, they will be able to inherit the same. இவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கு வேஷம் போடுறது கூட தவறவில்லை. He did not fail to disguise himself to steal the ஆனால் அவன் blessing. வேஷம் போட்டதல்ல காரியம். It's not because he disguised அவன் himself. எந்த வாஞ்சியோடு தகப்பனிடத்தில் போய் கேட்டான், With what desire he went and asked the father for the தகப்பனும் blessing. ஆசீர்வதித்தார் என்கிறது தான் முக்கியம். And we know that he received his father's blessing. கவனியுங்கள், அப்போ நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நமக்கு தேவன் தருகிற சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்கிறதை பொறுத்து இருக்கிறது. It depends on how we utilize the opportunities given by God for us to inherit God's blessings. சபையினுடைய ஆலோசனையை கேட்போமானால், If we could listen to the counsels given by the church, அவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், Jacob says, ஐயோ நான் வேஷம் போட்டுட்டு போய் இப்படி ஆசீர்வாதத்தை கேட்டா தகப்பனுக்கு ஒருவேளை தெரிய வந்ததுன்னா, supposing my father knows that I have disguised myself, சாபத்தை அல்லவா அவர் விடுவார். I will bring a curse upon அப்ப myself. நான் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை சுதந்தரிக்க வேண்டியதா So இருக்கு. instead of receiving the blessing, I will receive a curse. இல்லை மகனே, நான் சொல்றபடி செய். Do according to my word, son. உன் மேல அப்படி சாபம் வந்தா அது என் மேல இருக்கட்டும். If the curse is to come upon you, let it come ஆனா upon me. ஆசீர்வாதம் வந்தா அது உண்மையில இருக்கட்டும். And if you receive the blessing, you can keep it for இதுதான் yourself. சபை. This is the church. அப்ப உங்களுக்காக எதற்கு ஜெபம் பண்றோம்? So why we pray for you? உங்களுக்காக எதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம், Why we are ஆலோசனை taking all கொடுக்கிறோம்? these efforts and giving you counsel? நீங்கள் எப்படி ஆயிலும்
சுதந்தரிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும் Somehow என்பதற்காக. you should inherit God's blessings. சரி, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு தேவ கிருபையை பற்றி கொண்டவர்களை பற்றி நாம் சில வார்த்தைகளை பார்க்க We'll போகிறோம். see a few examples how the people took use of the opportunity and received God's blessings. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். Gospel according to Luke chapter 2 and verse 7. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். And she brought forth a firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger because there was no room for them in the inn. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். This is a known incident. மரியாளும் யோசேப்பும் குடிமதிப்பு எழுதுவதற்காக பெத்லகேமுக்கு போகிறார்கள். Because of the census, Joseph and Mary went to Bethlehem. கவனியுங்கள், அங்கே பிரசவம் நேரிட்டது என்று உங்களுக்கு தெரியும். You know that Mary brought forth the first child there. ஆனால் சத்திரத்திலே இடமில்லாதபடியினாலே, Because there was no room in the inn, இவள் மாட்டுக்கொட்டையிலே அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டியது ஆகியிருந்தது. she brought forth a child in the manger. அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. Don't go into deep details about that. பக்தி விருத்திக்கு ஏதுவாக நான் சொல்லுகிறதை It மட்டும் is just கவனியுங்கள். for edification. அங்கே சென்சஸ் எடுக்கிற காரியத்திலே ஒரு குளறுபடி வந்ததினாலே, ஒரு பிரச்சனை வந்ததினாலே 2 நாள் வந்தவர்கள் எல்லாம் தாமதித்தார்கள். Because there was a problem in the census, the people who had come there delayed 2 days. அதனாலே கூட்டம் அதிகமாக இருந்ததினாலே சத்திரங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. Because of that, the inns were filled and there was no room. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இடமில்லை. There was no room for Joseph and Mary. ஆகையினால தான் இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரமாக சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால், Because there was no room in the inn, பிள்ளையை பெற்று துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று she brought எழுதப்பட்டிருக்கிறது. forth her firstborn son and wrapped him in swaddling clothes. அதாவது சத்திரக்காரனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து அல்லது உலக ரட்சகர் அவனுடைய இடத்துல பிறந்திருக்கலாம். The innkeeper had an opportunity that the Son of God should be born in that place. ஆனா அவன் இடமில்லைன்னு கையை வச்சிட்டான். But he said there was no room. நம்ம சர்ச்சில் இல்லை, ஒரு சர்ச்சில் ஒரு என்னது நாடகம் போடுறாங்க, கிறிஸ்மஸ் நாடகம். They have a nativity play in a different church. அந்த கிறிஸ்மஸ் நாடகத்தில் In that play, யோசேப் மரியாள் பெத்லகேமுக்கு போகிற காட்சியெல்லாம் வருது. there you can see Joseph and Mary going towards Bethlehem. யோசேப் மரியாளும் போய் சத்திரக்காரனிடத்தில் கேட்குறாங்க, They're asking the innkeeper, சத்திரத்தில் இடம் இருக்குதான்னு. is there any room for இடம் us? இல்லை. There's no room. இப்போ இடம் இல்லைன்னு இந்த மரியாள் கேட்குற கேள்வி அல்லது பரிதாபமாக இருந்ததா? It was very pitiable the way Mary asked for room. யோசேப்பு கெஞ்சுகிற கெஞ்சுதலும் பரிதாபமாக இருந்ததா? And the way Joseph was pleading for room was very அந்த pitiable. சத்திரக்காரனா நடித்த பையன் இப்படி செய்தானா? The person who acted as the innkeeper acted like அவங்க this. சொல்றத பார்த்துட்டு, When he looked at them and he heard that சத்திரத்தில் இடம் இல்லை, there is no place in the உங்களுக்கு inn, இடம் கொடுக்க முடியாது, I can't give you any place. ஆனா But உங்களுக்கு எப்படி ஆள் இடம் தர்றேன், எங்க வீட்டுல there is room in my house. தொழுவத்துல In the இடம் இருக்குது, அதை ஒதுக்கி தர்றேன். I'll just give you that place there. இது கதை வசனத்துல எழுதல. It was not written in the ஆனா அந்த show play. பையனே அவங்க பேச்ச கேட்டுட்டு இப்படி சொன்னானா? When the boy heard the way these two were pleading, he took this அந்த initiative. பையனுடைய சமயோசித ஞானத்தை பாருங்கள். The way he took the opportunity to இப்ப shine. நான் கூட அவனை பத்தி சொல்ல வேண்டியது வந்துருச்சு பாத்தீங்களா? I have to speak about that boy. அப்போ அநேகருக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்றால், For all the people, time and happening should come. தேவன் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராக பல காரியங்களில் இடைபடுகிறார். God is very much concerned about us and he gives a lot of ஆனால் opportunity. தேவனுடைய இடைபடுதலை புரிந்து கொண்டவர்கள் இல்லை. But we are not able to understand the intervention of God. இந்த சாமுவேல்ங்கிற பிள்ளையாண்டான் சர்ச்சில் தான் இருந்தான். Samuel, the little boy, was in the ஏலியும் temple. அங்கதான் இருந்தான். And Eli also was there. ஆனா கவனிங்க, தேவன் வந்து பேசும் பொழுது When God spoke,
இந்த சாமுவேலுக்கு தேவன் தான் பேசுறாருங்கிறது தெரியாது. Samuel was not able to identify the voice of God. 3 முறை அவர் கூப்பிடுகிற பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற பொழுது 3 times when God called Samuel, Samuel, ஏலி தான் கூப்பிடுறாரு, ஆசாரியன் தான் கூப்பிடுறாரு என்று நினைத்து போய் அவரே கேட்கிறான். he thought that Eli was calling him and he rushed to him and இல்ல asked him, மகனே நீ போய் படுத்துக்கோ, go and lie down. போயிடுறான். He went. ஆனால் கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்கிறது ஏலிக்கு தெரிந்தது. But Eli knew that God was calling ஆனா Samuel. கர்த்தருடைய சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை. But Eli was not able to hear God's voice, but Samuel heard it. இப்போ சொல்லி கொடுக்கிறார். Now he's saying, இனி உன்னை பேர் சொல்லி அழைத்தால் சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. now if God calls you, speak Lord, for your servant hear it. நல்லா கவனிங்க. Pay attention. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியம் ஸ்லாக்கியம் இருந்தது. சாமுவேலை போன்றவர்கள் அதற்கு அர்ப்பணம் பண்ணி சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்ங்கறாங்க. Samuel had the privilege of hearing God's voice and he submitted and committed his life சில to God. பேருக்கு தேவன் பேசுகிறதே கேட்கிறதில்லை. Some people don't hear the voice of God. அவர்களுக்கு கேட்காது. They don't hear. கேட்காது. இனிஷியல் காது. அவர்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்காது. Whatever is spoken, they are not able to hear it. கேட்டு பாருங்க எத்தனை வருஷமா கிறிஸ்தவன்னு கேட்டு பாருங்க. How long they are a Christian? ஓ இத்தனை வருஷமா கிறிஸ்தவனா So many இருக்கிறேன். years I'm a Christian. ஆனா தேவன் பேசுகிறதை கேட்கிறதுக்கு தேவை அவர்களுக்கு ஞானம் இல்லை. They don't have the wisdom to hear the voice of God. தேவனுடைய வாய்ஸ் தான் இது என்று அடையாளம் கண்டு கொள்கிற அளவுக்கும் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரவில்லை. They have not grown spiritually to identify the voice of God. ஆனால் ஆண்டவர் மெல்லிசா பேசினா கூட தெரியும். When God speaks very softly also, you must be able to hear it. அவர் பேசுறாரு. He is talking. He speaks. தூரத்தில் இருக்கிறவர்களோடு By action, he calls the person. He gives them direction. He asks them to stop. என்று சைகையிலேயே பேசுறாரு. Through signs, he is talking to the அதை people. புரிந்து கொள்ள வேண்டும். We should be able to understand. பக்கத்திலே இருக்கிறவர்களோடு When the people are close by, நாம் புரிந்து கொள்கிற விதத்திலே பேசுறாரு. he speaks in a way we could understand. புரிந்து கொண்டிருக்க வேண்டும். We should understand. சில பேரோடு Some people, ஸ்பீக்கிங் வித் இன்டிமசி, அதாவது மிகுந்த with close intimacy, he speaks. அதாவது ரொம்ப சீக்கிரட்டா நெருக்கமா இருக்கிற இடத்துல ரகசியத்தை பேசுவோம். He speaks secrets and mysteries to the people who are very closely connected with God. அது சத்தம் போட்டு பேசுறது You இல்ல. cannot speak aloud. மைக் போட்டு பேசுறது அல்ல. You cannot speak through the mic. ரகசியமா. It is a mystery or a secret. ஆசீர்வாதத்தின் ரகசியம். It is the mystery of blessing. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். It is the mystery of the kingdom of God. நித்திய ஜீவனை பற்றிய It's ரகசியம். the kingdom of eternal life. விசுவாசத்தின் ரகசியம். It's the faith. ஐஸ்வரியத்தின் ரகசியம். It's riches. இப்படி ஏராள ரகசியங்கள் There இருக்கின்றன. are so many mysteries or secrets. ரகசியத்தை மைக் போட்டு பேச மாட்டாங்க. You cannot speak it loud. ஹார்ட் டு ஹார்ட் அல்லது ஃபேஸ் டு ஃபேஸ். It is only with the person ear who to is ear. very intimately connected with God can get that. அப்போ நாம் அதற்கு உரியவர்களாய் இருக்கிறோமா? Are we entitled for that? அப்படியானால் நாம் சமயம் வந்தது, ஆண்டவரும் பேசினார். Opportunities came and God spoke. அப்ப தேவ செயலுக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. We did not give room for God to தேவனுடைய intervene. இடைபடுதலுக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. We did not permit God to intervene in that matter. ஆமாம். அதனாலே நாம் அடைய வேண்டிய இலக்கை அடையாமல் போகிறோம். Because of that, we were not able to reach the goal. ஒரு சகோதரன் YMCA அதில் லாட்ஜில் இருந்தார், வேலை செஞ்சுட்டு இருந்தார். One brother was working in the YMCA முன்னாள் lodge. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார். He came to our church before. இப்பொழுது அவர் இல்லை. Now he's not here. அவர் வீட்டுக்கு நான் ஒரு நம்மளே போயிருந்தேன். I went to his house once. அப்போ அவர் ஒரு டிவி வச்சிருந்தாரு, நிறைய பொருள்கள் எல்லாம் வினோதமான பொருள்கள் எல்லாம் இருந்தது. He was having a lot of complicated things there in ஏன்னா his house. நம்ம நாட்டில் அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது. That came very late. இப்போ எல்லாம் வந்துருது நிறையா. Now everything has come ஆனால் inside. அப்போ ரொம்ப ரேர். It was rare in those அவரே days. ஒரு ஏழப்பட்ட மனுஷன். He was a very poor man. இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் எப்படி இவருக்கு வந்தது? How he was able to get all these rich பிரதர் இது என்ன things? விலைன்னு கேட்டேன். I asked him what's the price. பாஸ்டர் எனக்கு விலையெல்லாம் தெரியாது பாஸ்டர். I don't know the price. நான் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வர்றாங்கல்ல, People who are coming from abroad, அவங்க அந்த லாட்ஜில் தங்குறாங்க. they stay in the lodge. அவர்களை நான் கவனித்துக் கொள்றதுனால Because they look after them. போகும்போது எனக்கு பிரசன்ட் பண்ணிட்டு போனது தான் இதெல்லாம். When they're going away from here, they present all these things. to me. கவனிங்கள்,
அந்த சமயம் நேரிட்டதை பயன்படுத்தி கொண்டவர், அவர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்தி கொண்டதனால Because he made use of the opportunity given to him, ஆசீர்வாதங்கள் இப்படி எல்லாம் he கிடைத்தது. was able to inherit the blessings. நாம் இன்றைக்கு தேவன் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். God gives us many opportunities. நாம் பயன்படுத்துகிறோமா? Are we using it? கவனியுங்கள், ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான். One person is wounded. ஒரு ஆசாரியன் அந்த வழியாய்த்தான் போகிறான். A priest goes that side. பார்த்து பக்கமாய் விலகி போனான்னு He எழுதி. just looked at him and went on the other side. அடுத்ததாக ஒருவன் வருகிறான், அவன் லேவியன். The next person come, he is a Levite. அவன் பார்க்கிறான். He looks at him. முதல்ல வந்தவன் பார்த்த உடனே சூத்திரவாள் அப்படி போயிட்டான். The other person thought it was unclean and he went away. இன்னொருத்தன் வந்தான். The next person came. This is untouchable. அது தொடக்கூடாது. ஆமா ஆமா, இவனை நாம தொட்டு அவனுக்கு தீட்டு. தீட்டு. If you touch him, you will be இந்த பக்கமா defiled. விலகி போய் So he விட்டான். went the other side. இன்னொருத்தன் வந்தான். The third person இவங்க came. ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. These two people were walking. ஆனா இன்னொருத்தன் குதிரையில வர்றான். The other குதிரையில கழுதையில வந்தான்னு எழுதி He இருக்கு. was coming on a donkey. அவன் வந்த உடனே When பார்க்கறான். he looked at him, ஐயோ, அடிபட்டு கிடக்குறானே, he's wounded. நம்மை போல மனுஷன் தானே. He's a man like me. உடனே அவன் கழுதையை விட்டு இறங்கி He got off his beast. அங்கே அடிபட்டு கிடக்கிற மகன் பக்கத்துல போய் He went near that அவனை man, தூக்கி உட்கார வைத்து made him sit up. அவன் காயத்துக்கு எண்ணெயும் திராட்சை Wine, ரசமும் oil and wine. He poured in the oil and the wine. ஆமா, அது என்னது, திராட்சை ரசம். எண்ணெயும் திராட்சை திராட்சை ரசமும் வார்த்து He poured in the oil and the wine, காயங்களை கட்டி bandaged his wounds, அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்தின் மேல் வைத்துக்கொண்டு, made him sit on his own donkey. நான் இப்படி நினைக்கிறேன், I thought like this. ஏன்னா ரெண்டு கழுத மேல ரெண்டு பேர் போக முடியாது. Two people cannot go on the இவன் donkey. நடந்து போகிறான், அவனை அதன் மேல வைத்து வாகனத்தின் மேல் வைத்து நடத்தி கொண்டு போகிறான். This man was walking and the wounded man was seated on the donkey. கவனிங்கள், Pay attention. அந்த சத்திரத்துல கொண்டு போய் They took him to the inn, அவனுக்கு ஆகிற செல்லும் செலவையும் கொடுத்து gave him the இவனை expenses, பராமரித்துக்கொள், look after him, நான் வரும்போது இந்த ரெண்டு பணத்தை வைத்துக்கொள், keep this 2 denarii. கூடுதலா செலவு செய்திருப்பாயானால் நான் If you- வரும்போது கொடுக்கிறேன். If you spend anything more, when I come back, I will pay. கவனிங்க, இப்ப 3 பேருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. 3 people got the opportunity. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களா? Did they use the opportunity 2 properly? பேர் பயன்படுத்தவில்லை, 2 people did not use it. ஒருவன் பயன்படுத்தினான். Only one person utilized it. இன்னும் சொல்ல போனா In other words, இந்த 2 பேர் சொந்த ஊர்க்கார, ஒரே ஊர்க்காரங்க. these 2 people belong to the same ஆனா township. இவன் அந்நியன். The third person was a foreigner. இந்த அந்நியன் தான் அவனுக்கு உதவி செய்ததுனால அவனுக்கு பேரு சமாரியன் தான், ஆனா அவனுக்கு பேரு இப்ப நல்ல சமாரியன். Because this man helped that person, though he was a Samaritan, he became the good Samaritan. நாம இதே ஊர்ல இதே நாட்டில பிறந்து வளர்ந்து வந்தோம். We are born in the same country, born and brought up here. கவனிங்க, அநேகர் பார்த்து சூத்திரவாள்னு சொல்லி தள்ளி போயிடுறான். Many people say he is unclean and go away. ஆனா எங்கிருந்தோ வந்தா வெள்ளக்காரன், A foreigner who came from abroad, சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்தான். he brought the gospel. அடிபட்டது போல கிடக்கிற மக்களை பார்த்தான். He looked at the people who were wounded. தங்களால் இயன்ற உதவிகளை செய்தான். Whatever was possible he did. கல்வியை கற்றுக் கொடுத்தான். Gave education. கர்த்தரை அறிமுகப்படுத்தினான். Introduced God. இப்ப இவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். Now they are saved. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். They are going to inherit eternal life. ஆனா இவங்க சொல்றத கேட்கறதுக்கு மனதற்றவனாய் மட்டுமல்ல, They are not wanting to listen to him. இவங்க மத மாற்றம் பண்றாங்கன்னு அவங்க மேல குற்றச்சாட்டு தான் பண்ணி And they கொண்டு. found fault that they are converting the ஆனா people. உரிமைக்காரனாய் நீ அடிபட்டு கிடக்கவனை பார்த்து என்ன செய்தாய்? பக்கமாய் விலகி போய் விட்டாய். But you as a servant of God, when you looked at the wounded அவனை person, just தொட்டால் went on that தீட்டு side. என்று நினைத்துக் கொண்டு போய் If you விட்டாய். touch him, you become உனக்கு defiled. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீ இழந்து விட்டது You lost the மட்டுமல்லாமல் opportunity that was given to you. இப்ப அவன் பேர்லயே குற்றம் சுமத்தி Now கொண்டிருக்கிறான். you're finding fault with him. உதவி செய்ய உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் நீ செய்யவில்லை. Though you had an opportunity to ஆனா help, உதவி you செய்தவனை know, குற்றவாளியாக கருத but those who சொல்லுகிறாய். are helping, you find fault with them. யோசித்து பாருங்கள் Think for a minute. அன்பானவர்களே, Dear people, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்றால் things have to happen in தேவன் God's grace. எப்போதும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is all powerful to help us at all times. எப்பொழுதும் நமக்கு உதவி செய்யும், உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராயும் And He is இருக்கிறார். able to help those who help. நாம்
அதை பயன்படுத்தி இருக்கிறோமா? Are we utilizing that? சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி Are இருக்கிறோமா? we utilizing the opportunities given to us? அப்ப சத்திரத்திலே இடம் இல்லைதான். There is no room in the inn. ஆனால் இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு இடத்தை அவனுடைய வீட்டிலே அல்லது தொழுவத்திலே ஆயத்தப்படுத்தி கொடுத்தான் பாருங்க. He prepared room beside that. இயேசு In the manger. அதை நினைத்திருப்பாரா இல்லையா? Will not God remember that? ஒருவேளை நான் நினைக்கிறேன் மரியாள் யோசேப்பு மறந்திருக்கலாம். Joseph and Mary might have forgotten that. நான் பைபிளிக்கலாக சொல்லலை, ஆனால் பைபிளிக்கலாக தான் பேசுகிறேன். Though it's not biblically. இந்த சாஸ்திரியெல்லாம் வந்து குழந்தையை பார்த்து தொழுது கொண்ட பொழுது அந்த இடத்துல தான் தொழுது கொண்டாங்களான்னு எனக்கு திட்டமாக சொல்ல முடியல. I don't think that they came and worshipped the child. ஆனால் கவனியுங்கள், அந்த பிள்ளையை பார்த்த உடனே பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போனத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். But when they saw the child, they offered gold, silver and இப்போ frankincense and இந்த myrrh. இடத்தை கொடுத்தவனை சும்மா விட்டு போயிருப்பாங்களா யோசேப்பு மரியாளும்? So when will they leave the inn there without giving anything? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். Hallelujah. ஏதாவது gift கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. They would have given some sort of gift. அது மட்டுமல்ல, Not only that, அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. there is a mystery. அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். யோசேப்புக்கும் தெரியாது, மரியாளுக்கும் தெரியாது. Only God knows what's going to take place further. Neither Mary nor Joseph knows that. பிள்ளையை கொன்று போடுகிறதுக்காக வழி தேடி கொண்டிருக்கிறதான அந்த ஏரோது Herod was finding an opportunity to kill the child. பிள்ளையை வந்து கண்டுபிடிச்சிருவானுங்கிறதுக்காக இந்த ஞானிகள் சாஸ்திரிகளுக்கு அவர்கள் வேறே வழியே, The wise men were diverted. அந்த வழியா போகாதபடி வேறே மார்க்கமாய் போக சொல்லி வழியை காட்டி விட்டார். They did not go the same way but went a different way. அடுத்தது, Secondly, இவன் அந்த ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் என்று அறிந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? when God knew that Herod was seeking to kill the இப்படி child, புறப்பட்டு எகிப்துக்கு போயிரு. go away to Egypt. அப்ப எகிப்துக்கு போனா இவர்களுக்கு கையில காசு வேணும்ல. To go to Egypt they need money. குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? What will they do? அதனால தான் பொன்னு வெள்ளி தூபவர்க்கம் எல்லாம் வந்தது. That's why they were given gold, frankincense and myrrh. அன்பானவர்களே, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். Only God's time happening should come. சமயங்கள் வருகிறது, We have the அப்ப தேவ opportunities, ஒத்தாசையை அநேகர் இழந்து போய் but விடுகிறார்கள். many people lose the grace of God. காரணம், Reason, நாம் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளாததுதான். because we don't cling to God's grace. யாக்கோபு ஞானமா டீல் பண்ணா, ஆகினாலே பிறப்புரிமை அவன் அண்ணனுக்கு கிடைத்தாலும் இவன் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு காரணனாகிவிட்டான். Jacob dealt very wisely, whereby he used his intelligence and opportunity and stole his brother's ஏசா birthright. அதற்கு உரியவனாக பிறந்தான். Esau was born to inherit the father's ஆனா அந்த birthright. ஆதியாகமத்துக்கு பிற்பாடு அவனுடைய பெயர் 2-3 இடத்துல தான் ஏசாவுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. Only in 2-3 places you can see Esau's name. அதுவும் எச்சரிப்புக்காக It was எழுதப்பட்டிருக்கு. given there only for caution. ஆனால் யாக்கோபுடைய பெயர் But Jacob's name, 1400 இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. in nearly 1400 places you can see it. அப்ப நாமும் அப்படித்தான் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் நாம் ரட்சிக்கப்பட, நாம் பரிசுத்தமடைய, நாம் இன்னும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கு அல்லது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல பல விதத்திலே ஏவப்படுகிறோம், வழிகள் நடத்தப்படுகிறோம். In many ways we get opportunities for our salvation, for our spiritual growth, to help others, etc., சந்தர்ப்பங்கள் etc. கிடைக்கின்றன. When we get the opportunities, பயன்படுத்துகிறோமா? are we using it? நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, The days that I was saved, நான் சொல்றது 1974 இருந்து 78 வரைக்கும் From இந்த திருமுல்லை வாயிலிருந்து ஆவடிக்கு ஆராதனைக்கு போயிட்டு இருந்தேன். from 74 to 78, I was going from here to Avadi. கவனிங்க, அப்போ சைக்கிளில் தான் போவேன். I used to go on the cycle. விசிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டும் அப்படி தான் வருவேன். And after the visiting, I will come. இந்த டியூப் ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவங்கெல்லாம் நடந்து வருவாங்க, ட்ரெயினில் விட்டு நடந்து வருவாங்க. The people who are working in tube products, they will walk. அவங்கள என் சைக்கிள் ஏற்றிட்டு டியூப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் வருவேன். So I'll bring them by cycle till the tube product கிட்டத்தட்ட stops. டெய்லி இது நடக்கும். This will happen daily. அவங்களை பின்னால் ஏற்றிட்டு சும்மா வரமாட்டேன். I will just come slowly. அவர்களுக்கு எப்படி ஆயிலும் சுவிசேஷத்தை சொல்லிடுவேன். I will give the gospel to some person. அப்படி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர் சர்ச்சுக்கு வந்திருக்காரு. One person who was saved like that came to அங்க church. வந்து என்ன பார்த்த உடனே நீங்க இங்க தான் இருக்கிறீங்களான்னு கேட்டார். They asked me, are you staying here? உங்களால தான் நான் இந்த
சர்ச்சுக்கே வந்தேன்னு சொன்னார். Because of you, I have come to this church. அது கேட்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. How joyful it is when you hear it. அன்பானவர்களே, உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? Are you utilizing the opportunities that you have நீங்கள் received? சுவிசேஷம் சொல்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கலாம். You might have received the opportunity to share the ஒருத்தருக்கு உதவி gospel. செய்யக்கூடிய சந்தர்ப்பம் You கிடைத்திருக்கலாம். might have received to help others. சில சமயத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அல்லது அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் தந்திருக்கலாம். God may have given you an opportunity to அதெல்லாம் introduce நாம் yourself as a செய்யாமலே Christian. போய்விடுகிறோம். Sometimes we fail to do that. தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறது எப்படி? How are we grateful to நம்முடைய God? வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமானாலும் எப்படி If God wants to do a miracle in your life, how you should நாம் be? இடம் கொடுப்போம். We should give room. தேவ செயல் நேரிடட்டும். Let God's deed be fulfilled. in us. இரண்டாவதாக Secondly, மார்க் எழுதின சுவிசேஷம் Mark's Gospel, 2ஆம் அதிகாரம் chapter 2, 4வது வசனத்தை வாசியுங்கள். 4. மார்க் 2:4. இல்லை ஒன்றுலேருந்தே வாசிச்சிருங்க, அப்போ எல்லாத்துக்கும் நல்லா விளங்கும். நாங்கள் பிரசங்கத்தை கூட குறைச்சிக்கலாம், நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சம்பவித்த ஒரு சம்பவம். This is an incident that took place in the life of Jesus. இது மார்க் சுவிசேஷம் அழகாக நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார். And is very neatly recorded in இயேசு Mark's எங்கும் Gospel. நன்மை செய்கிறவராக சுற்றி வந்தார். Wherever Jesus went, he did good. இப்போ அவர் கப்பர்நகூமிலே ஒரு வீட்டிலே இருக்கிறார். Now he is staying in a house in Capernaum. இதை மக்கள் அறிந்த உடனே ஏராளமான கூட்டம் வந்து விட்டது. When the people knew that Jesus was there, a முதலாவது lot of people gathered there. முதல் ஒரு கூட்டம் வந்து அவரை பார்க்க வேணும். One group wanted to see him. அடுத்த கூட்டம் அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்க வேணும். The other group wanted to hear what he speaks. மூன்றாவது கூட்டம் அவர் சுகமாக்குறது இதையெல்லாம் பார்க்க வேணும், அற்புதம் செய்யறத பார்க்க வேணும். They wanted to see the miracles performed by Jesus. நாலாவது ஒரு கூட்டம், There's the fourth one. அவங்களுக்கு ஏதாவது சுகம் உண்டாக வேணும். They should get their healing. ஆகவே கூட்டம் அதிகமானதுக்கு காரணம் இதுதான். So this was the reason for the great gathering. இப்போ இவர் இங்க இருக்கிறார் என்று அறிந்த உடனே ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கட்டில்ல போட்டு சுமந்து கொண்டு வருகிறார்கள். So when they heard that Jesus was there, they brought a person who was bedridden, a man with palsy, through the roof. இப்போ இயேசுவிடத்துல நேரடியாக கொண்டு போக முடியாது. They could not bring him directly to Jesus because there was a lot of crowd. கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்னாலும் சும்மாரியா இரியா. Even if they ask for room, they are not going to give it. ஒருத்தரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. They are not going to respond. இப்போ வேற வழியும் தெரியல. There was no other alternative. பின்புறமாய் போய் இயேசு இருக்கிற வீட்டினுடைய கூரையை பிரிச்சு உள்ளே அப்படியே கட்டலோடு அவனை இறக்குகிறார்கள். They went the other way, removed the roof and let him down inside. 5வது வசனத்தை பாருங்க. Verse 5. அவர்கள் விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி சுகமாக சொல்றார். When Jesus saw their faith, he said unto the sick of the palsy, Son, thy sins be forgiven thee. அவர் அவனை சுமந்து கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்தார். When he saw the faith of the people who carried him. அப்பா இவர்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தா அவனை சுமந்து எடுத்து தூக்கிட்டாவது வந்திருப்பாங்க. Because of their faith, see how they brought him here. அது மட்டுமல்லாமல் Not only that, எப்படியாவது என் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். somehow he should bring them to me. அதற்காக நேர்வழியா வாசற்படியா வர முடியலைன்னாலும், Though they could not come to the direct way, கூட்ட நெரிசல் அவர்களை அனுமதிக்கவில்லை என்றாலும், the crowd did not permit them. மேலிருந்து கூரையை பிரித்து இறக்கி இருக்கிறார்களே என்று They just removed the roof and let him in. அவர்கள் விசுவாசத்தை அவர் பார்த்து Jesus saw their faith. இப்போ அவனுக்கு சுகத்தை உண்டாக்குறதுக்கு வழியை சொல்றார். He gives them the way whereby he could get his healing. அப்போ இயேசு அற்புதம் செய்ய வேண்டுமானா நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். For Jesus to perform a miracle in our life, we need to have நமக்கு ஒரு faith. எதிர்பார்ப்பு வேணும். We need an expectation. அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய ஜெபம் இருக்க வேணும்.
Because we need to have a prayer for that. அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய வேண்டுதல் இருக்க வேணும். Our requisition should be accordingly. அப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டார். Then God will not fail to perform ஏன்னா a miracle. அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தமல்ல, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அப்படின்னு It எழுதப்பட்டிருக்கு. is not the faith of the sick person, but the faith of the persons who brought அப்ப him நாம் there. ஒருத்தரை நடத்தி கொண்டு வருகிறோம் சொன்னா நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துறார். So when we lead a person to Christ, God sees our அப்ப faith. எதற்காக இதை செய்கிறார்களோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்க பண்ணுகிறார். So how the thing should take place, he makes it happen. எப்படியோ அவனை பார்த்த உடனே மகனே உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு He சொன்னார். said, son, your sins be forgiven you. உடனே பாருங்க அங்க எப்ப கூட்டம் இருந்தாலும் அங்க சதுசேயர் பரிசேயர் எல்லாம் வந்துருவாங்க. Wherever there is a gathering, there will always be Pharisees and Sadducees. எதுக்கு வந்தாங்கன்னா ஒன்று இவருக்கு மேல குற்றம் சுமத்த வேணும், அந்த குற்றம் இவர்கிட்ட கண்டுபிடிக்க வேணுங்கிறதுக்காக வந்தாங்க. It was basically to find a fault with Jesus. ரெண்டாவது இவர் சில சமயத்துல பேசுற வார்த்தையை கேட்டா Sometimes the way she speaks, வினோதமா இருக்கிறது, வினோதமா இருக்கிறது. it is surprising. அதே சமயத்துல இவர் எப்படியாவது குற்றம் பிடிக்க வேணும். Somehow we must find இவர் fault with him. நியாயப்பிரமாணத்துக்கு மாறா பேசினா இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறாருன்னு சொல்ல வேணும். If he is speaking against the law, then we should say he is speaking contrary to the எப்படியோ law. பல நோக்கத்தோடு வந்திருந்தார்கள். They came with different ideas and notions. இப்ப இவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கேட்ட உடனே When they heard these words from Jesus, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு? who is he to forgive sins? இப்போ அவரை குறித்து பேசறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. They started speaking about him. இப்ப அவர் சொன்னாரு, He said, பாவங்களை மன்னிக்கிறதோ forgiving of sins. சுகமாக என்று சொல்லுகிறதோ எது எளிது? What is easy, whether to say your sins forgiven or to heal you? மனுஷகுமாரனுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். You must understand the power of the Son of நீ Man. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனார். He said, rise up, take your bed and walk. வீட்டுக்கு போன்னு சொன்னாரு, அவன் எழுந்துட்டான். He just immediately got up and அவர் he சொன்ன walked. மாத்திரத்துல சுகமாயிட்டான். He received his healing. அவர்கள் இவனை சுமந்து கொண்டு வந்தது இப்ப இவனே சுமந்துட்டு போறான். So the people who brought him, now they are walking free. சரி, அது எப்படி காரியம் இருக்கட்டும், காரியம் அவன் சேரா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல முடியாது. He went, we can't say that he went home என்ன straight. நடந்திருக்குன்னு சொல்றேன். I said, what happened? கவனிங்க, அந்த வீட்டுக்காரன் சும்மா இருந்திருப்பானா? Do you think the house owner would have been உங்க quiet? வீட்டுல கூட்டம் ஒண்ணு பக்கத்துல நடக்குது, வந்து திடீர்னு கூரையை பிரிச்சு இறக்குறாங்கன்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா? There is a meeting in your house and suddenly a few people come நிச்சயமா and objection remove the roof. வந்துதான் What will தீரும். happen? ஆனா கவனிங்க, நான் நினைக்கிறேன் I think like அந்த this. ஊர்ல அவன் பெரும் பணக்காரனா இருந்திருக்க வேணும். He might have been the richest person in ஏன்னா that place. 4 பேர் தூக்கி சுமந்துட்டு வர்ற அளவுக்கு இருந்திருக்கான்னு சொன்னா அவனுக்கு நிச்சயமாவே அவன் ஒரு If- பிரசித்தி பெற்றவன் அல்லது அந்த ஊருக்கு பெரிய தனக்காரனா இருந்திருப்பான். He might been a famous person or a rich person for 4 people to carry him அதனால back. யாரும் அவனுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லல. So nobody objected to it. ரெண்டாவது, Secondly, அந்த வீட்டுக்காரர் என்னையா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொன்ன, கவலையே படாத, இப்போ அது கூரை தானே, நான் உனக்கு டெரஸ் போட்டு கொடுத்துட்றேன்னு இருப்பான். the house owner might have, what you happen to, you remove the roof. ஏப்பா, இந்த உலகத்துல எவ்வளவு செலவு பண்ணி எனக்கு நடக்காத காரியம் இப்ப நடந்திருக்கு. What has not happened in my life has happened now. அதனால நான் உனக்கு டெரஸ் போட்டு கொடுத்துறேன், பயப்படாத. I'll just repair the whole thing and give it to you. அந்த வீட்டுக்காரனும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். Even that house owner would have been receiving இப்போ the இவனை blessing. பார்க்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு இயேசுவை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். All the people who saw this man might have glorified சமயம் Jesus. வாய்க்கும் சில சமயத்துல. Sometimes we get the opportunity. சமயங்கள் வருகிறது, Opportunities do come. சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. We get ஆனால் circumstances there. தேவ கிருபையை நாம் பயன்படுத்துகிறதும் இல்லை, நம்முடைய விசுவாசத்தை அங்கே ஆபரேட் பண்றதுக்காக முயற்சிக்கிறதும் இல்லை. We don't take efforts to allow our faith to operate, and we don't you make use of the grace ஆகையினாலே given to us. அநேக சமயங்களிலே So many a time நாம் எவ்வளவோ அற்புதங்களை காண வேண்டியதுக்கு பதிலாக நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். instead of seeing miracles, we get faint hearted. Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, Dear நம் people, தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். the Lord intervenes with ஆனா us. நாம் அவருடைய செய்கைகளை சிந்தித்து பார்க்கிறது இல்லை, அதை நிதானிக்கிறதும் இல்லை. We fail to understand the way the Lord intervenes. இது with ஏன் us. இப்படி நடக்கிறது, Why is ஏன் happening? இப்படி நடக்க வேண்டும், Why it should happen like this? சிந்திப்போமானால் If we could think on these lines, கர்த்தர் நமக்கு அதை வெளிச்சமிட்டு காட்டுவார். the Lord will bring it to light. நிச்சயமாக நமக்கு சகாயம் கிடைக்கும். We will get His help. கவனிங்கள், தாவீது அரசன் ஆக வேண்டுமானால், ராஜாவாக வேண்டுமானால், For David to become the king, அவன் ஒரு சாதனை பண்ண வேணும்.
he should show something extraordinary. ஆகையினாலே சாதனை பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் இவனை தெரிந்தெடுத்து கொண்டார். The Lord chose him for that இப்போ purpose. என்ன செய்யறாரு? Now what he is doing, இவனை சாதனையாளனாக ஆக்க வேண்டுமானால் for him to become an achiever, இவன் ஏதாவது ஒரு காரியத்துல வெற்றி எடுக்க வேண்டும். he should be victorious in some area. இப்போதைய நிலைமை என்ன? The situation is, யுத்தத்துல எல்லாரும் போய் அங்க கோலியாத்தோடு சண்டை போடுறதுக்காக நிக்கிறாங்க. they are all standing to fight against Goliath. இந்த தாவீதினுடைய அண்ணன்மார் எல்லாரும் போயிருக்காங்க யுத்தத்துக்கு. And the brothers of David are there. இப்போ இருக்கிற மாதிரி செல்போன் எடுத்து அப்பா சோமா இருக்கீங்களா, 40 நாளா என்ன பண்றீங்க, நல்லா சாப்பிட்டீங்களா, லெஃப்ட் ரைட் போட்டீங்களா இப்படி விசாரிக்க முடியாது. There was no cell phone in those days to find about the welfare or the அதனால well-being of his brothers. இப்போ தாவீது அனுப்புறாரு, "ஏய் நீ போய் அண்ணன்மாரெல்லாம் அங்க சண்டைக்கு போனாங்க, என்ன ஆச்சு, Your எப்படி brothers நடக்குது, have gone to the battle. Go and see about their நீ well-being. பார்த்துட்டு நல்ல செய்தி கொண்டு Just வரணும். see and bring some good news. நீ வந்து கொஞ்சம் ஏமாத்துற ஆளு, You are a deceiver. நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன், You are a shepherd அதனால boy. பாதியில வந்துட்டு அண்ணன்மாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் மெட்ராஸ் பாசியில் சொன்னா டபாய்ச்சிருவேன். You should not deceive by just going halfway and அதனால coming back. அங்கிருந்து ஒரு அடையாளம் வாங்கிட்டு வரணும். You must get a symbol or a sign from there. இப்ப பாருங்க, இவன் கட்டாயம் அங்க போய் தான் ஆக வேணும். Somehow he has to go there. அங்க போகிற பொழுது இவனுக்கு காதுல ஒரு சத்தம் எழுகிறது. He is hearing a noise there. அங்கே கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் எழும்பி நின்று There Goliath is standing. இஸ்ரவேலின் தேவனையும் சபிக்கிறான், அந்த இஸ்ரவேலரையும் சபிக்கிறான். He is cursing the God of Israel and the அதை people of காதுல கேட்ட Israel. உடனே இவனுக்குள்ளே வீரம் பொங்கி எழுகிறது. When he heard this, he was totally இந்த perplexed about it. பெலிஸ்தீனை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? What will be given to the person who kills this Philistine? ஒருத்தர் சொல்றாரு, "ஏய் அவனை கொன்னார் ராஜா, அவனுக்கு தம் மகளை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்துக்கு மானியம்." The king will give his daughter and total exemption from the land. அதை கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் உற்சாகமாயிடுச்சு. Oh, he was more encouraged about it. கொதிக்கிறான். He was just இத boiling. தெரிஞ்ச உடனே அண்ணன் தம்பி எல்லாரும் சண்டை, தம்பி இல்ல அண்ணன்மார் தான் எல்லாரும் சண்டை All போட்டு, his elder "ஏய், brothers, வாயை மூடுறான்." just இந்த மாதிரி keep your சொன்னா, mouth "அவன் shut." யாரு தெரியுமா, அவன் You know who he is? He is a warrior. சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன். From young he is அவன் போட்டிருக்கிறானே கவசம், the அது என்ன வெயிட்னு protection உனக்கு that he is தெரியுமா? having. Do you know its weight? வெண்கலம். It's all bronze. எந்த அம்புட்டாலும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. Any arrow will not penetrate through. எந்த கத்தி போனாலும் அவனை ஒண்ணும் பண்ண No முடியாது. sword can go through. அவன் போட்டிருக்கிறது எல்லாம் Dressம் சாதாரணமானது அல்ல. It's not an ordinary dress that he is wearing. ஆனா இவன் என்ன செய்தான்? அவனை நான் போய் கொல்லுவேன், I'll go and kill him. அவன் தலையை வெட்டி எடுப்பேங்கிறான். I will remove his head off his shoulders. நல்லா கவனிங்க, Pay attention. சில சந்தர்ப்பங்களை தேவன் தருகிறார். God gives some opportunities. நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன பண்ணியிருப்போம்? What would we do if we get that opportunity? அவனோட சமரசம் பண்றதுக்கு என்ன வழி பாருங்க. We'll try to compromise with him. அதை செய்யறத விட்டுட்டு எதுக்கு சண்டை சச்சரவு? Why should we have vain battle? சமாதானமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லல. Did not God say to be at peace with all? எதிராளிகளையும் நீங்க நேசிக்க வேண்டும் ஆண்டவர் Did சொல்லல. not God say love your enemies? இப்போ நம்ம அந்த மாதிரி தத்துவம் எல்லாம் பேசுவோம். We'll talk philosophies. ஆனால் இயேசுவை காட்ட வேண்டிய இடத்துல காட்டாமல் When we are not able to show Jesus, மறைத்துக் கொள்கிறோம். we are trying to hide him. அன்பானவர்களே, நாம் ஒரு முறை சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய ஒருத்தர், A person who should share the gospel. எப்படி செஞ்சாருங்கிற ஒரு நற்செய்தி சொல்ல வேண்டிய நேரத்தில் நற்செய்தி சொல்லாம போனதால என்ன விளைவுங்கிறத சொன்னோம் What பாருங்க. happened because he did not share the gospel? இவரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறார். He is working in a government office. அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. A news was given to him. நீங்க அந்த சிறைச்சாலை அதிகாரத்தில் போய் Go to the prison officer. இந்த சம்பந்தப்பட்டவனை தூக்கில் போட வேண்டாம். You don't hang this such and such Let person. him not hang. He should not be hung. அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. They gave a letter in his hand. இவர் கையில் வாங்கிட்டு வர்றார். He's got that letter. அவனை தூக்கில போட்டு விடாதே அப்படிங்கிற இது இருக்குது. He's got that authority not to hang that அதாவது person. சம்பந்தப்பட்ட ஒருவன் இன்றைக்கு தூக்கில போட போறாங்க. They're going to put a person there. They're going to hang him. அதனால இவங்களை விடுதலை, அவனை போற்றாதேன்னு சொல்லி ஒரு தகவல் அனுப்புறாங்க. They're sending a message. சிறை அதிகாரின்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அனுப்புறாங்க. They're sending him there. அதை எடுத்துட்டு போறான். He's going there. போற வழியில திடீர்னு இவங்க மாமா வந்துட்டார் ஊர்ல இருந்து. Oh, his uncle came. கவனிங்க, அதை பார்த்த மாமா எப்படி இருக்கீங்கன்னு. Oh, how are you, uncle? ஐயோ, மறுபண்ண பார்த்துட்டா எப்படி. When he saw the son-in-law, he was simply இவங்க over there. குளங்கோத்திர இதெல்லாம் சேம நலமெல்லாம் விசாரிக்கிறதுல நேரம் ஓடிட்டே இருக்குது. The time was just passing.
உடனே வீட்டுக்கு போனான். He went home. வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாமாவை கூட்டிட்டு போறார். He's taking him to his நான் house. மாமா வந்திருக்காரு, Uncle is நல்லா come. மட்டன் எடுக்கணும், Take mutton, இன்றைக்கு அவருக்கு நல்ல பிரியாணி பண்ணி போடு, good biryani. எல்லாம் ஆயத்தம் பண்றாரு. Everything was being prepared. எப்படியோ செய்துட்டு கடைசியில் இந்த செய்தித்தாள் எடுத்துட்டு போறாரு. He went there. அங்க போனா When he went there, அதை கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் சிரிச்சு பார்க்கறான். they're looking at it. என்ன நடந்திருக்குது? இது What அவனை happened? தூக்குல போட வேண்டும், தூக்குல போடாதேன்னு எழுதியிருக்கு. It said he should not hang there. அவனை மன்னிப்பு கொடுத்துருவானோன்னு எழுதியிருக்கு. He should be ஆனா forgiven. தூக்கு தண்டனை நிறைவேற்றி ஆயிடுச்சு. But they fulfilled the hanging எதனால procedure. நிறைவேற்றியாச்சு? இவன் லேட்டா போனதுனால. Because he went late. அப்ப இவன் கையில என்ன கொடுக்கப்பட்டது? What was given in his தூக்கிலே hand? போடப்பட வேண்டியவன் போடப்படாமல் தவிர்க்கப்படுகிறதுக்கான ஒரு உத்தரவு இவன் கையிலே He கொடுக்கப்பட்டது. had the order of stopping a person from being ஆனா இவன் hung. சொந்த காரியத்தை பார்த்து மாமா மச்சான் சுகதேவன் விசாரித்து கொண்டு வீட்டுக்கு போனதுனாலே Because he gave opportunity for his own relatives. இவன் and சொந்த other things. காரியத்திலே கரிசனை கொண்டான். He was ஆனால் more அரசாங்க concerned. காரியத்திலே அக்கறை காட்டவில்லை. He was more concerned about his own household affairs அதனுடைய than other people's அதனுடைய matters. சீரியஸ்னஸும் இவனுக்கு உணர்ந்தான் இல்லை. He did not realize the seriousness of the ஆகினாலே matter. இன்றைக்கு அவன் தூக்கிலே தொங்கி மரித்து போனான். தப்பிக்க வேண்டியவன் மரித்து போனான். The person who should have been acquitted was punished and was given death sentence. அவனை தூக்கிலே போட்டாயிற்று. We have already hung him. அதை அவர் சொல்ல கேட்கிற பொழுதுதான் இவனுக்கு இடித்தது. Then only he was able to realize. ஐயோ நாம கொஞ்சம் முன்னதாக வந்திருப்போமானால், If I could come a little earlier, வீட்டு காரியங்களை பார்க்காம நேரடியாய் had I வந்திருப்போமானால் come straight away here, ஒரு உயிரை தப்புவித்திருக்கலாமே. I could have saved a person. நாம் அத்தனை பேரும் அதே காரியத்தை செய்து All கொண்டிருக்கிறோம். these things we are also doing. சொல்ல போனால் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம். Daily we are doing it. ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். God is giving a lot of அநேகருக்கு opportunities. சுவிசேஷத்தை சொல்லும்படியான வழிநடத்தலை உண்டு He is பண்ணுகிறார். leading us to share the gospel. ஆனால் நாம் அதை செய்கிறதில்லை. But we don't do that. செய்கிறதுக்கு தேவையான ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறதில்லை. And we don't receive the knowledge to அந்த execute that. முயற்சியும் நம்மிடத்தில் இல்லை. And we are not taking the effort to go forward. அதனால தான் அன்பானவர்களே கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியவில்லை. That is why the Lord is not நாம் utilizing. அற்புதங்களை காண We முடியவில்லை. are not able to see signs and wonders. ஆனால் உண்மையிலே நாம் ஒரு In ஸ்டெப் truth, எடுத்து வைப்போமானால் If you could take one step ஆண்டவர் forward, நமக்கு அதிக கிருபையை தருவார். the Lord will give us more grace. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் Glory be உண்டாவதாக. to God's holy name. என்னத்தை பார்த்தோம்? அந்த சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு When the Lord saw the faith of those 4 people who carried the sick man, அவனை சுகமாக்கினார். He healed him. அதே போல் அன்பானவர்களே In the same manner, அநேகருக்கு சந்தர்ப்பங்கள் சமயங்களை ஆண்டவர் தருகிறார். God gives us many opportunities நீங்கள் and ஆத்தும ஆதாயம் பண்ணலாம், circumstances to save souls, அல்லது நன்மை உண்டாக பண்ணலாம். that you may do good. நாம் செய்ய தவறி விடுகிறோம். But we fail to do it. நமக்கு தெரிந்த வரைக்கும் நம்முடைய சுயநலமான காரியம், நம்முடைய காரியங்களை பார்க்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் We இருக்கிறது. are always finding time and to be selfish. அதற்கே நாம் முதலிடம் கொடுக்கிறோம். We are giving more importance for our own அப்ப things. தேவனுடைய சத்தத்துக்கோ சித்தத்துக்கோ நாம் இல்லாதவர்களாக அல்லது அதை செய்யாதவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? நமது சுய சித்தத்தை செய்து முடித்து விடுகிறோம். We are being very, very negligent in not hearing அங்கே- God's voice and His will. அங்கே நமது ஆத்மீக அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியும் தாமதிக்கிறது. Because of that, our spiritual growth is being stunted. தேவனுடைய நாமமும் மகிமைப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. And God's name being not glorified. is இல்லை being அருமையானவர்களே, நாம் பயன்படுத்த வேண்டும். done. We should do it. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May the Lord help us. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, நேரம் ஓடிட்டது. சீக்கிரமா ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். I say one more thing. மார்க் எழுதின சுவிசேஷம் Mark's Gospel, 15ஆம் அதிகாரம் chapter 15, 20-21 வசனங்களை வாசிக்கலாம். 20-21. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சந்தரும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ரைட். And when they had, yes, எங்களை கவனியுங்கள். pay attention. இது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பாதையிலே சம்பவித்த ஒரு சம்பவம். This is an incident that took place in the path when Jesus was carrying his cross. சுமக்க முடியாத சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு போகிறார். The cross was too heavy for him to bear and he was going along with பல it. இடங்களிலே அவர் விழுந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Many people say that he fell in many places.
உண்மையாகவே இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறவர்கள் அவர்கள் விழுந்த இடங்களில் எல்லாம் ஒரு அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள் என்கிறதை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். Many people who went to Israel and came back, they seen the places where all he fell and they kept a sign there. எப்படியோ காரியத்தை கவனியுங்கள். Come to the matter. இயேசு சிலுவையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு போகிறார். The cross was heavy and Jesus was going along with தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார். He falls down. ஆனால் சேவகர்கள் சாட்டையினால் அடித்து அவரை எழுந்திருக்க பண்ணி அதை சுமக்க செல்லுகிறார்கள். They are using the scourge upon him and making to carry the cross. 12 முறை கீழே விழுந்து விட்டதாக ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். A historian says that 12 times he fell down. இப்போ அப்படி விழுந்த அவர் விழுந்து விட்ட ஒரு சமயத்திலே at that point of time ஒரு சேவகன் என்ன பண்ணுகிறான்? one soldier, what he does, அப்படி பார்க்கிற பொழுது ஒரு அந்நியன், அதாவது யூதன் தான், ஆனா அவன் வேறு தேசத்தில் இருக்கிறவன், a Jew from a different place. அவனை பார்த்த உடனே when he saw him, ஏன்னா அந்த நாட்டில் ஒருத்தனை வேற மாதிரி பயன்படுத்தினா என்ன சொல்லுவாங்க, அந்த பரிசேயர் நியாயசாஸ்திரியெல்லாம் தகராறு பண்ணுவாங்க. the Pharisees will make a complaint about it. அதனால இவன் அந்நியனாக இருக்கிறபடினால, யோ வாயா இந்த சிலுவை கொஞ்சம் தூரம் தூக்கு. They called this Simon and they asked him to carry his ஏன்னா cross. இஸ்ரவேல் தேசத்தை அப்பொழுது ரோமர்கள் அரசாண்டு கொண்டிருந்தார்கள். Because the Romans were ruling at that அப்ப point of ரோமர்கள் time. சொல்லுகிற காரியத்தை கேட்டு தான் ஆக வேணும். You have to obey what the Romans say. ஆனால் அந்நியனாகிய அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன், he is a Cyrenian. கவனியுங்கள், அவனை கூப்பிட்டு தூக்கையா புடியா. They asked him to carry the cross. சிலுவையை கொஞ்ச நேரம் சுமந்துட்டு வா. He just asked him to carry the cross for a little while. அவர் எப்படியோ வேற வழி இல்லை, அகப்பட்டோமே என்று சொல்லி சிலுவையை கொஞ்சம் தூரம் சுமக்கிறார். For a short distance, Simon carried Jesus' cross. அவனுடைய முகத்தை பார்க்கிறார். Jesus looked at his face. அப்பா, நான் பட்ட பாடுகள், நான் பட்ட அடி, என்னுடைய களைப்பு, பலவீனம், இவைகள் மத்தியில் எனக்கு நீ உதவி செய்ய வந்தாயா? Have you come to help me amongst my inflictions? உனக்கும் சேர்த்து நான் தான் சிலுவை சுமக்க வந்தேன். Even for your sake I came to நீ carry. சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to carry it. அதை வாங்கிக் கொள்கிறார். Receives it back from Simon. இருந்தாலும் கொஞ்ச தூரம் சிலுவை சுமந்ததற்கு ஆண்டவர் செய்கிற ஒரு உபகாரத்தை பாருங்களேன். Because of that opportunity, see what's the blessing that he received. பொதுவாக இவர் யாருன்னு கேட்டா, if you ask who's this person, இவங்க அப்பாவுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன்னு சொல்லுவோம். they will say this is a son of so and so. ஆனா இங்கே பாருங்கள், here in this place, ஒருத்தர் அறிமுகப்படுத்துற அவங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி இங்கே அவர் யாருன்னு சொல்றாங்க. saying the children's name, the father is being introduced. சிரேனே ஊரானும், Cyrenian, அடுத்து அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய, the father of Alexander and Rufus. அப்போ கவனிங்க, சிலுவை சுமந்த நாட்களுக்கு பிற்பாடு, after the days of carrying the cross, இந்த சீமோனுக்கு இருந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் ஆனார்கள்? the two people of Simon, the two sons, ஒருத்தன் நியாயாதிபதியாக, one went as a judge, ஆலோசனைக்காரனாக வந்தான், as a counselor. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ Acts 10:31 you can see that. பார்த்து கொள்ளுங்கள். You can see that. அப்போ அவன் ஒரு நியாய சாஸ்திரியாக இருந்த, நியாயாதிபதியாக இருந்தான். He went as a lawyer. அடுத்தது ரூப் என்று சொல்லுகிறவன் ஒரு பிஷப்பாக அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாக வந்தான். Rufus was the one who became a bishop doing God's ministry. இப்போ அந்த அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபேமஸான பீப்புள். Alexander and Rufus were famous. அவர்களுடைய தகப்பனாராகிய இந்த சீமோன் என்று அறிமுகப்படுத்துகிறார் இந்த மார்க்கு சுவிசேஷகன். The person who writes Mark's gospel introduces Simon as the father of Alexander and Rufus. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல. This happened during the days of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு 33 வருஷம் இருக்கிற பொழுது இந்த சம்பவம் நடந்தது. This incident took place when Jesus was 30 ஆனா இது எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து பார்த்தா கிபி 65ல எழுதப்பட்டது. This was written 60. அப்ப 35 வருஷத்துக்கு பிற்பாடு நடந்த சமாச்சாரம். After 35 years. அந்த 35 வருஷத்து காலத்துல என்ன நடந்திருக்கிறது? இவனுடைய பிள்ளைகள்ல ஒருத்தன் பெரிய நியாயாதிபதியா வந்துட்டான். One became a lawyer and the other person became a bishop. அடுத்தவர் பிஷப்பாக வந்துட்டான். As a bishop. அப்போ அவர்களை சொன்னால்தான் அவர்கள் யாருன்னு தெரியும். அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு தகப்பனாகிய சீமோன் எழுதுறார். Here he introduces the children
by saying the children's name of இந்த the father. கொஞ்ச நேரம் சிலுவை சுமக்கிற சந்தர்ப்பம் கிடைத்ததினாலே Because of the opportunity to bear the cross of Jesus Christ, இன்றைக்கு சிலுவையை பிரசங்கிக்கிற அத்தனை பேர் உலகம் முழுவதும் சீமோனை பிரசங்கிக்காமல் இருக்கிறது இல்லை. the people who preach on the cross never fail to preach about Simon. இந்த வேதத்தை வாசிக்கிற அத்தனை பேரும் சீமோனுடைய பெயரை உச்சரிக்காமல் இருக்க முடியாது. And the people who read the Bible never fail to utter Simon's name. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது. Such a privilege was given to Simon. அன்பானவர்களே, நாமும் அப்படித்தான் சமயமும் தேவ செயலும் நேரிடும்படிக்கு நாம் தகுதியானவர்களாய் மாற வேண்டும். We should become worthy of utilizing God's opportunity and time in our lives. ரோமர் 16:13 வாசிப்போமானால், Romans 16:13, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது when Paul the apostle writes, இந்த ரூபை பற்றி எழுதுகிறார் பாருங்களேன். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் ரூபையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் என்று சொல்லுகிறார். salute Rufus, chosen in the Lord, and his mother and mine. அப்போ எவ்வளவு அதாவது பவுல் அல்லது பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் நேசிக்கத்தக்கதான குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். That family was loved by Paul. அன்பானவர்களே, Dear people, சமயத்தை சந்தர்ப்பங்களை பயன்படுத்த பழகுங்கள். we should be able to utilize the time and the opportunity given by கர்த்தருடைய God. கிருபை நம்மை சந்திக்கிறதா இருக்கிறது. God's grace wants to visit us. சமயங்களை பயன்படுத்துங்கள். We should make use of the time and opportunity. சகாயங்களை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். God is always there to favor us. அவர் எப்பொழுதுமே நமது விசுவாசத்தை கனப்படுத்துகிறதிலே The Lord தவறாதவர். wants to honor our faith. அப்படியானால் நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us to go according to his will. கவனியுங்கள், Pay attention. சத்திரத்திலே இடமில்லை, There was no room in the inn, ஆனால் தன்னுடைய மாட்டுத் தொழுவத்திலே இடம் இருக்கிறது என்று சொன்ன சத்திரக்காரனுக்கு but the innkeeper said there was room in the manger. எப்படிப்பட்ட சகாயம் கிடைத்திருக்குமோ What நமக்கு kind of தெரியாது. favors he would have received. ஆனால் அங்கே அவருடைய காரியங்கள் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. His things have been recorded in the Bible. அவனுடைய செய்கையும் கூட நமக்கு வேத புஸ்தகத்திலே ஒரு சாட்சியாக His சொல்லப்பட்டிருக்கிறது. deeds are given there as a testimony. அதே போல In like இந்த manner, திமிர்வாதக்காரன் சுகமடைகிறதுக்கு காரணமும் அவனை சுமந்து கொண்டு போனுடைய விசுவாசம். for the man with the palsy to get his healing, the people who carried him அந்த was the வீட்டுக்காரர் opportunity. அதை அனுமதித்ததனுடைய மேன்மை. Because of the house owner giving him the opportunity to get in, எப்படியோ தேவன் மகிமைப்பட்டால் சரி, God was glorified. அந்த மனிதன் சொஸ்தமடைந்தால் சரி, That man received his என் healing. வீட்டு கூரை போனாலும் பரவாயில்லை, The roof goes, doesn't matter. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினார்கள். He utilized the opportunity. அதே போல சிலுவை சுமந்த நேரத்திலே இயேசுவுக்கு உதவிகரமாக கொஞ்ச நேரம் சிலுவை சுமந்த சீமோன் Simon, who bore Jesus' cross for a short time, சரித்திரத்திலே நீங்காத இடத்தை பெற்றுக்கொண்டார். he has taken a name in history. இந்த வேத புஸ்தகத்திலே அவருக்கு ஒரு இடம், அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. His name has been written in the Bible. அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் என்ன? What's the cause between you and us? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, The Bible says ஞாபக புஸ்தகம்னு ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதுறாரா. God has a book of remembrance. அதிலே நாம செய்கிற கிரியைகள் எல்லாம் எழுதப்படுகிறதா. All our deeds will be recorded in that book. உங்க பெயர்ல என்ன கிரியை எழுதப்பட்டிருக்கும்? What will be written என் against your பெயர்ல name? என்னென்ன கிரியை எல்லாம் எழுதப்பட்டிருக்கும்? What all deeds will be written against your name? அன்பார்களே, அவைகளுக்கெல்லாம் நமக்கு பிரதி உபகாரம் பெறுகிறதுக்கான ஒரு நாள் வரப்போகிறது. There's going to be a day when we are going to receive the benefits for கர்த்தர் that. நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி Shall we பார்ப்போமா? close our eyes and pray? ஜெபம் செய்வோமா? Shall we pray? ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. Jesus, ஹalleluya. Hallelujah. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். எல்லாரும் அப்படி பாட வேணும். நான் அங்கிருப்பேனே, நான்
இயேசுவுடன். நாமும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை தேவ நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தி கொள்ள கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தரை நாம் முகமுமாய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் நன்றி.